இந்த துஆவை நீங்கள் எப்போ கேட்கணும்னா, உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து கஷ்டமான நேரம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு அதிகமாக நீங்கள் இதை வந்து ஓதிட்டே இருங்க. ஆனால் தினமும் வளமையாக நீங்கள் வந்து தஹஜ்ஜத் நேரத்துலையோ இல்லைனா ஃபஜ்ருக்கு அப்புறமோ இந்த துஆ ஓதி கேட்குறது ரொம்பவே சிறந்தது. நீங்கள் இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து நம்பிக்கையோடு அல்லாஹ் கிட்ட கேட்டாலே போதும், நீங்களே வந்து மாற்றத்தை உணர்வீங்க. எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிக்கோங்க. இல்லை ரொம்ப அதிகமாக எண்ணிக்கையில் ஓத முடியலை அப்படின்னா ஒரு 11 முறை ஓதிக்கோங்க. இதுக்கும் கம்மியாக வேண்டாம். ஏன்னா இது வந்து சின்ன ஒரு துஆ தான். 11 முறை ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நமக்கு வந்து ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு அப்புறமா இந்த ஒரு துஆவை 11 முறை ஓதிக்கோங்க. இப்போ அது என்ன ஆயத்து அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா.